ஓம் சாந்தி. நாம் ஒரு தந்தையிடம் மட்டும் அன்பு வைத்திருக்கும் ஆத்மா. நாம் சதா சக்திசாலி ஆத்மா. நாம் அனைவரின் உள்ளபூர்வமான ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஆத்மா. நினைவின் மூலம்தான் பேட்டரி சார்ஜ் ஆகின்றது, சக்தி கிடைக்கின்றது. ஆத்மா சதோப்பிரதானம் ஆகின்றது. அதனால் நாம் நினைவு யாத்திரையின் மீது முக்கியமான கவனம் செலுத்துகின்றோம். ஒரு தந்தையிடம் அன்பு இருப்பதால் தந்தையின் பார்வை நம்மை முழு திருப்தியடைய செய்கின்றது. ஒரு தந்தையிடம் முழு அன்பு இருப்பதால் நாம் பற்றற்ற நிலையில் இருக்கின்றோம். எல்லையற்ற தந்தையின் அன்பு பிடித்திருப்பதால் நமக்கு வேறு யாருடைய அன்பிலும் நாம் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கின்றோம். நம்முடைய புத்தி பொய்யான கண்டத்தின் பொய்யான மனிதர்களிடமிருந்து விடுபட்டிருக்கின்றது. தந்தை நமக்கு அத்தகைய அன்பை தருகின்றார். அது அழிவற்றதாகி விடுகின்றது. சத்தியத்தில் கூட நாம் மிகுந்த அன்போடு இருப்போம். எல்லையற்ற தந்தையின் அன்பு இப்போது ஒரு தடவை மட்டுமே நமக்கு கிடைக்கின்றது. நம்முடைய இந்த ஆன்மீக அன்பின் மகிமை அளவற்றது. தந்தைதான் நம்மை சாந்திதாமத்தின் எஜமானர் ஆக்குகின்றார். தந்தை மற்றும் குழந்தைகளாகிய நாம் தான் இந்த பாகம் முழுவதையும் நடிக்கின்றோம். தந்தை வந்து நம்மை மனமுள்ள மலர்களாக ஆக்குகின்றார். இப்போது நாம் மோகத்தை வென்றவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். எல்லையற்ற தந்தை இரக்கமனம் உடையவர். தந்தை கூறுகின்றார், காம விகாரத்தை இப்போது வெற்றி கொள்ளுங்கள் என்று. அப்போது நாம் உலகத்தை வென்றவராக ஆகின்றோம். தந்தை வந்து முதல் இடை கடையின் ஞானத்தை நமக்கு தந்திருக்கின்றார். நாம் சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் சக்கரவர்த்தி மகாராஜா மகாராணியாக உலகத்தின் எஜமானர்களாக ஆகின்றோம். ஞானேஸ்வரர் தந்தை நமக்கு ஞானம் தருகின்றார். ராஜேஸ்வரர் ஆக்குவதற்காக தந்தை வருவதே சங்கமயுகத்தில்தான். அவர் வந்து ராஜதானியை ஸ்தாபனை செய்கின்றார். தந்தை நம்மை பூஜைக்குரியவர்களாக ஆக்குவதற்காக வருகின்றார்.
இது உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பு. பரமாத்மா சுப்ரீம் தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாகவும் இருக்கின்றார். குழந்தைகளுக்கு அவரே கற்பித்து பிறகு உடன் அழைத்து செல்கின்றார். பாரதம் அனைத்திலும் பெரியதிலும் பெரிய தீர்த்தஸ்தலமாகும். சக்கரம் முழுவதையும் பிராமணர்களாகிய நாம் தான் சுற்றி வருகின்றோம். நாம் தான் பிராமணர்களாக இருக்கின்றோம். பிறகு நாம் தான் தேவதைகளாக ஆகின்றோம். நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கான புருஷார்த்தம் செய்கின்றோம். தந்தை அநேக பிறவிகளின் கடைசியில் தூய்மை இழந்து விட்டபோது தூய்மையற்ற சிருஷ்டியில் தூய்மையற்ற ராஜ்யத்தில் வருகின்றார். தந்தையை நிரந்தரமாக நினைவு செய்து நினைத்து நினைத்து சுகம் பெறுகின்றோம். மன்மனா பவ நிலையில் இருப்பதால் அந்துமதி சோகதி ஆகிவிடுகின்றது. சர்வசக்திவான் வந்து அனைவரின் பேட்டரியையும் சார்ஜ் செய்கின்றார். நம்மை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் நீங்கிவிடுகின்றது. அனைவருக்காகவும் ஞானம் இருக்கின்றது. இது சகஜ ராஜயோகம் மற்றும் சகஜ ஞானமாகும். உணரும் சக்தியானது நமக்கு மிக இனிமையான அனுபவத்தை ஏற்படுத்துகின்றது. சில நேரம் நம்மை தந்தையின் கண்களில் கலந்திருக்கும் சிரேஷ்ட பிந்து என்று உணர்கின்றோம். சில நேரம் நெற்றியில் ஜொலிக்கும் நெற்றி மணியாக, சில நேரம் நம்மை பிரம்மா பாபாவின் சகயோகி வலதுகரமாக பிரம்மாவின் புஜமாக உணர்கின்றோம். சில நேரம் அவித்த ஃபரிஷ்தா சொரூபத்தை உணர்கின்றோம். இந்த உணரும் சக்தியை அதிகப்படுத்தும் போது நாம் சக்திசாலியாக ஆகிவிடுகின்றோம். சர்வசக்திவான் தந்தையிடம் நமது புத்தி யோகத்தை ஈடுபடுத்தி பேட்டரியை சார்ஜ் செய்து கொள்கின்றோம். ஆத்மாவை சதோப்பிரதானமாக ஆக்குகின்றோம். நினைவு யாத்திரையில் ஒருபோதும் குழப்பமடையாமல் இருக்கின்றோம். படிப்பை படித்து நம் மீது நாமே கிருபை செய்து கொள்கின்றோம். தந்தைக்கு சமமாக அன்பு கடலாக நாம் ஆகின்றோம். எப்படி தந்தையின் அன்பு அழியாததாக இருக்கின்றதோ அதே போல அனைவரிடமும் அழியாத உண்மையான அன்பை நாம் வைக்கின்றோம். நாம் மோகத்தை
வென்றவராக ஆகின்றோம். உணரக்கூடிய சக்தியின் மூலம் இனிய அனுபவம் செய்யக்கூடிய சக்திசாலி ஆத்மா நாம். அனைவரின் உள்ளபூர்வமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய முயற்சியை எளிதாக்கிவிடும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.